பப்பாளி விதை எத்தனை நாள் தெரியாம போச்சே. இத்தனை பலன்களா? யூ ஈட் பப்பாயா சீட்ஸ். வணக்கம் நண்பர்களே. இப்போது ஒரு வித்தியாசமான கேள்வி. நீங்கள் நிறைய பப்பாளி பழம் சாப்பிட்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் எப்போதாவது பப்பாளி விதைகளை சாப்பிட்டிருக்கிறீர்களா? என்னது பப்பாளி விதையை சாப்பிடுவதா? இது என்ன புதுசா இருக்கிறது என்கிறீர்களா? ஆம், பப்பாளி விதைகளில் இயற்கை மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிறது என்று உலகம் முழுவதும் இப்போது அது விரும்பப்படுகிறது. பொதுவாக பப்பாளி விதைகள் உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானவை என்று உலகளவில் ஆய்வுகளின் முடிவுகள் இப்போது தெரிவிக்கிறது. 100 கிராம் உலர்ந்த பப்பாளி விதைகள் சுமார் 558 கலோரி ஆற்றலை அளிக்கின்றன. அவை புரதம், கொழுப்பு மற்றும் நார்ச்சத்து நிறைந்தவை. இரும்பு, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், துத்தநாகம் போன்ற வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களும் அவற்றில் அதிகம் உள்ளன. பப்பாளி விதைகளில் ஒலிக் அமிலம் போன்ற மோனோசாச்சுரேட்ட கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன. அவை சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகளான பாலிபினால்கள் மற்றும் பிளாவனாய்டுகளையும் கொண்டிருக்கின்றன. உலகின் பல நாடுகளில் அதற்கு மிகுந்த கிராக்கியும் வணிகமும் இப்போது உள்ளது. அவர்கள் இது குறித்து ஆய்வு முடிவுகள் நிறைய வைத்திருக்கிறார்கள். அதே சமயம் சிறந்த ஆரோக்கிய நன்மைகள் கொண்ட இவைகள் மூலம் சில உடல்நல அபாயங்களும் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? அவைகளையும் தவறாமல் பாருங்க. நீங்க உங்கள் சிறுநீரகத்தை எப்போதும் நல்லா வைச்சிருக்க விரும்புறீங்களா? உங்கள் வயிற்றை எப்போதும் சுத்தமாக வைச்சிருக்க விரும்புறீங்களா? உங்கள் உடம்பை நோய் தொற்றில் இருந்து பாதுகாத்து வைச்சிருக்க விரும்புறீங்களா? உங்க உடம்பை புற்றுநோயில் இருந்து பாதுகாத்து வைச்சிருக்க விரும்புறீங்களா? அப்போ நீங்க தான் முழுக்க இதை பார்க்க வேண்டியவர். பொறுங்க, இதில் இருக்கும் பாதகங்களையும் அதன் நிவர்த்தியையும் சேர்த்தே பார்க்க இருக்கிறோம். இப்போது இரண்டையும் இருபக்கமும் முழுக்க இந்த காணொளியில் ஆராய்வோம். பப்பாளி விதைகளை சாப்பிடும் முன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவற்றின் நன்மை தீமைகளை இப்போது அறிவியல் ஆதாரங்களுடன் பேச இருக்கிறோம். கூடவே முக்கிய மருத்துவ அறிவியல் உண்மைகள், அதன் உற்பத்தி மூலம் அவற்றின் வரலாறு இவைகளையும் ஆராய இருக்கிறோம். உங்களின் பிரியமான இனிய தமிழ் அமிர்தம் எப்போதும் உண்மைகள் அத்தனையும் ஒருமிக்கத் தரும். அது உன்னதத்தை தேடும் உண்மையை சொல்லும் சானல் ஆயிற்றே. வாங்க உள்ளே போகலாம். பப்பாளி பழம் அதன் சுவை, ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கிய நன்மைகளுக்காக பரவலாக அறியப்படுகிறது. ஆனால் பொதுவாக தூக்கி எறியப்படும் பப்பாளி விதைகள் பற்றி பலர் அறிந்திருக்க மாட்டார்கள். பப்பாளி விதைகளை பற்றி பல்வேறு ஆய்வறிக்கைகள் கிடைக்கின்றன. ஆய்வுகள் சொல்லுவது போல் பப்பாளி விதைகள் உங்கள் செரிமான மண்டலத்திற்கு உதவுமா? அவைகளால் புற்றுநோயை எதிர்த்து போராட முடியுமா? பப்பாளி விதைகள் கருவுறுதலை குறைக்கும் என்று சிலர் சொல்கிறார்களே, இதை அதிகமாக சாப்பிட்டால் என்ன ஆகும் என்று பல்வேறு சந்தேகங்களும் சிலருக்கு உண்டு. சற்று பொறுங்கள், இப்போது பப்பாளி விதைகளின் நன்மை தீமை இருபுறமும் அறிவியல் பூர்வமாக ஆதாரத்துடன் ஆராய இருக்கிறோம். இந்த சிறிய கருப்பு உருண்டை விதைகள் உண்மையில் உண்ணக்கூடியவை. குறைந்த அளவில் உட்கொண்டால் நமது ஆரோக்கியத்திற்கு நல்லது. அவை நமது உடலின் எடை மேலாண்மைக்கு உதவுகின்றன. பெண்களின் மாதவிடாய் வலியை போக்க உதவுகின்றன. புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன. அவை நமது இருதய ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கின்றன. இதனால் இதயத்திற்கு சிறந்த உணவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. முதலில் பப்பாளி விதையின் நேர்மறையான விளைவுகளுடன் ஆரம்பிக்கலாம். பப்பாளி விதைகளைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், அவற்றில் தங்கள் சிறந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன என்பதே. அவற்றில் பாலிபினால்கள் மற்றும் பிளவனால்கள் போன்ற ஆன்டிஆக்சிடன்ட்கள் அதிகம் உள்ளன. இவை உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களுடன் போருக்கு செல்கின்றன. உங்கள் உடலின் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராட உதவுகிறது. இதன் விளைவாக சீரழிவு ஃப்ரீ ரேடிக்கல்கள் மூலம் நாள்பட்ட நோய் வராமல் தடுக்கும். ஆனால் பப்பாளி விதைகளில் ஆன்டிஆக்சிடன்ட்கள் மட்டும் இல்லை.
அவற்றில் ஏராளமான மோனோசாச்சுரேட்ட கொழுப்புகள் மற்றும் நார்ச்சத்து உள்ளது. இவைகள் பல்வேறு நல்ல பலன்களை கொண்டுள்ளன. குறிப்பாக நார்ச்சத்து உங்கள் உடல் பருமனை குறைக்கும் திறன் கொண்டது. ஏனென்றால் நார்ச்சத்து உங்களை நீண்ட நேரத்திற்கு வயிற்றை நிறைவாகுணரும் படி வைத்திருக்கும் உங்கள் பசியை அடக்குகிறது. மேலும் நார்ச்சத்து இதய நோயை தடுக்கவும் உதவும். அத்தோடு மட்டுமா, அவை உங்கள் சிறுநீரகங்களை பாதுகாக்கின்றன. ஆம், பப்பாளி விதைகள் உங்கள் சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும். நீங்கள் உங்கள் முழு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் உங்கள் சிறுநீரகங்கள் நன்றாக இருப்பது அவசியம். உங்கள் சிறுநீரகத்தின் முதன்மை செயல்பாடு உங்கள் இரத்தத்தை வடிகட்ட, அவைகளில் கழிவுகளை நீக்குகின்றன உதவுவது ஆகும். உங்கள் நீர் திரவங்களை சமநிலைப்படுத்துகின்றன மற்றும் உங்கள் எலக்ட்ரோலைட்டுகளை பராமரிக்கின்றன. பப்பாளி விதைகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக பாதிப்பை தடுக்கலாம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது ஆன்டி ஆக்சிடென்ட்களின் உதவியுடன் அவை ஆக்சிஜனேற்றத்தின் அளவை குறைக்கும். உங்கள் செல்களை ஆக்சிஜனேற்ற சேதத்தை ஏற்படுத்துவதையும் தடுக்கும். அவற்றை உங்கள் உணவில் பப்பாளி விதைகளை சேர்த்துக் கொள்ள நினைத்தால் காலையில் 15 முதல் 20 வரை புதிய பப்பாளி விதைகளை சாப்பிட மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். இதை தினமும் செய்ய வேண்டும். அவற்றை சிறிது தண்ணீருடன் உட்கொள்வது நல்லது. ஊட்டச்சத்துக்கள் திரவத்துடன் சேர்ந்து உங்கள் இரத்த ஓட்டத்தை அடைந்து உங்கள் சிறுநீரகத்தில் உள்ள நச்சுகளை அகற்ற ஆரம்பிக்கும். பப்பாளி விதைகள் புற்றுநோயை எதிர்த்து போராடும். இது ஒரு பெரிய வரம். ஆபத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, யாருக்கும் ஆகும். இது புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. இது மீண்டும் அவற்றின் அனைத்து சிறந்த ஆக்சிஜனேற்றங்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களால் ஏற்படுகிறது. அவை புற்றுநோய்க்கு பங்களிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களுக்கு எதிராக போராடுகின்றன. 2014 இல் முதல் ஒரு சோதனை குழாய் ஆய்வில் ஆராய்ச்சியாளர்கள் இந்த விதைகளின் பயனை கண்டனர். இவை வீக்கத்தை குறைத்து புற்றுநோய் வளர்ச்சியிலிருந்து உங்கள் செல்களை பாதுகாக்கவும் செய்கிறது. பப்பாளி விதைகள் பல வகையான புற்றுநோய்களை தடுக்கும் ஆற்றல் கொண்டது. இது புரோஸ்டேட் புற்றுநோய்க்கு எதிராக குறிப்பிட்ட நன்மைகளை செய்கிறது என்பதை ஆராய்ச்சிகள் காட்டுகிறது. இந்த கருப்பு விதைகள் உண்மையில் உங்கள் புரோஸ்டேட்டில் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை குறைக்கிறது. ஆனால் இது கருப்பு விதைகளுக்கு மட்டுமே பொருந்தும். பிறவற்றை தவிர்க்க வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இதன் வெள்ளை நிற விதைகள் வேண்டாம். ஏனென்றால் அவை அதே புற்றுநோய் செல்களை தூண்டக்கூடும். அவை உங்கள் செரிமானத்தை மேம்படுத்துகின்றன. உண்மையில் அதைவிட சிறந்த ஆரோக்கிய நன்மை என்ன? யோசித்து பார்த்தால் குடல் சுத்தம்தானே உடல் சுத்தம். உங்கள் செரிமானம் உங்கள் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கலாம். ஆரோக்கியமற்ற குடல் இரைப்பை மோசமான செரிமானத்திற்கு வழிவகுக்கிறது. பிறகு ஒரு டன் சுகாதார பிரச்சனைகள் வரக்கூடும். கெட்ட பாக்டீரியாக்கள் நிறைந்த வயிறு வேண்டவே வேண்டாம். என்னை நம்புங்கள், பப்பாளி விதையில் உள்ள நார்ச்சத்து உங்கள் இரைப்பை குடலை திருப்திப்படுத்தும். இதன் மூலம் உங்களுடையது வயிறு நன்றாக இருப்பதாக உணர்கிறது. உங்கள் பசியை அடக்குகிறது. இது ஆரோக்கியமான குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கவும் உதவும். உங்கள் உணவில் நார்ச்சத்தின் அளவை அதிகரிப்பது மலச்சிக்கலை எதிர்த்து போராடும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பப்பாளி விதைகளின் பங்களிப்புடன் கூடிய ஆரோக்கியமான உணவில் இருந்து குடல் அசைவுகள் மட்டும் கிடைப்பதில்லை, கூடவே இவை உணவுகள் குடல் அழற்சி, குடல் புண்கள் மற்றும் மூல நோய் ஆகியவற்றிலிருந்தும் உங்களை பாதுகாக்கும். ஆரோக்கியமான குடலுக்கு பங்களிக்கும் பல்வேறு தீனிகளில் பப்பாளி விதைகளும் ஒன்றாகும். நீங்கள் அவற்றை வழக்கமாக சாப்பிடுகிறீர்கள் என்பதை இப்போதே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பப்பாளி விதைகள் தொற்றுகளை எதிர்த்து போராடும். நீங்கள் உங்கள் உடலின் ஆரோக்கியத்தை கட்டுக்குள் வைத்திருக்கவில்லை என்றால் உங்கள் உடல் தொற்று நோயுள்ள உடலாக மாறும். பப்பாளி விதைகளுக்கு இருக்கும் பூஞ்சை மற்றும் ஒட்டுண்ணிகளுக்கு எதிரான போர் ஆற்றலை சொல்லும் பல ஆய்வுகள் உள்ளன. ஒரு ஆய்வு விதைகள் 3 வகையான பூஞ்சைகளுக்கு எதிராக பயனுள்ளதாக இருப்பதை சுட்டிக்காட்டுகிறது. உங்களுக்கு அறிமுகமில்லாத பட்சத்தில்
பூஞ்சைகள் அச்சு மற்றும் ஈஸ்டாக வளரும் நுண்ணுயிரிகளாகும். பப்பாளி விதைகள் இதற்கு எதிராக போராடுகின்றன. ஒட்டுண்ணி நோய் தொற்றின் அறிகுறிகள் அடங்கும். இதன் வெளிப்பாடு குடல் அழற்சி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, குமட்டல் மற்றும் வயிற்று வலி. காய்ந்த பப்பாளி விதைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சாற்றை குடிப்பது இதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஒட்டுண்ணிகளை அழிப்பதில் இவை முக்கிய பங்கு உடையவை. மேலும் பப்பாளி விதைகளில் ஒலிக் அமிலம், 3 நம்பகமான ஆதாரம் உட்பட ஆரோக்கியமான மோனோசாச்சுரேட்ட கொழுப்பு அமிலங்கள் உள்ளன. டைப் 2 நீரிழிவு நோயாளிகளிடம் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி மோனோசாச்சுரேட்ட கொழுப்பு அமிலங்கள் அதிகம் உள்ள உணவு முறையே ட்ரைகிளிசரைடு மற்றும் மிக குறைந்த அடர்த்தி கொழுப்பு புரதம் VLDL கொழுப்பின் அளவை 19% மற்றும் 22% குறைக்கலாம். 4 நம்பகமான ஆதாரம். மேலும் பப்பாளி விதைகள் நார்ச்சத்துக்களை அதிக அளவு அளிக்கின்றன. உங்கள் ஃபைபர் உட்கொள்ளலை அதிகரிப்பது இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவும். அதிக நார்ச்சத்து நுகர்வு இதய நோய், பக்கவாதம், நீரிழிவு மற்றும் உடல் பருமன் 5 நம்பகமான ஆதாரம் ஆகியவற்றின் அபாயத்துடன் தொடர்புடையது. இப்போது பப்பாளி விதைகளை உபயோகிப்பதில் இருக்கும் நடைமுறை சிக்கல்களை பற்றி பார்ப்போம். அதை நீங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. இது கிட்டத்தட்ட எதற்கும் பொருந்தும் விதி. உங்களுக்கு தெரியாததா? அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் விஷம். அதிகமாக தண்ணீர் குடித்தால் கூட வயிற்று வலி வரலாம். இப்போது பப்பாளி தெரிவது இவை உங்கள் உடலுக்கு நிறைய நல்லது செய்கிறது. ஆனால் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டால் பக்க விளைவுகள் உள்ளன. பப்பாளி விதைகளை அளவோடு சாப்பிடுங்கள். இந்த கலவையின் அதிகப்படியான அளவு தீங்கு விளைவிப்பதாக காட்டப்படுகிறது. உங்கள் பப்பாளி விதை உட்கொள்ளலை ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் வைத்துக் கொள்ளுங்க. பப்பாளி விதைகள் கருவுறுதலை பாதிக்கும். பப்பாளி விதைகள் கருவுறுதலை குறைக்கும். நீண்ட காலமாக ஆய்வுகள் இதை பரிந்துரைக்கின்றன. இந்த சோதனைகளில் பல விலங்குகளை மையமாக கொண்டிருந்தாலும் விதைகள் மனிதர்களுக்கு போதுமான தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லையா என்பதை இது உறுதிப்படுத்தும் சான்றுகள் இதுவரை இல்லை என்றாலும் இதை கர்ப்பிணிகள், கருவுற நினைப்பவர்கள் உண்ண வேண்டாம். புற்றுநோய் தடுப்பு, சிறுநீரக பாதுகாப்பு, நீரிழிவு, இதய நோய் உட்பட பல ஆரோக்கிய நன்மைகளுடன் தொடர்புடையது. சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஆனால் உங்கள் உட்கொள்ளலை குறைப்பதன் மூலமும் ஒரு நாளைக்கு ஒரு சில முறை என கட்டுப்படுத்துவதன் மூலமும் இந்த சிக்கல்களை எளிதில் தவிர்க்கலாம். இத்தனை உயர்வான மருத்துவ பயன்கள் கொண்ட இதன் விதைகளை இவ்வளவு நாள் வீசி எறிந்து விட்டோமே என்று வருந்தாதீர்கள். அடுத்த முறை நீங்கள் ஒரு பப்பாளியை அறிந்து பிளக்கும் போது சுவையான இதன் சதை மற்றும் சக்தி வாய்ந்த விதைகள் இரண்டையும் அனுபவிக்க மறக்காதீர்கள். விதைகளில் இத்தனை விந்தையா? இத்தனை நாள் பப்பாளி விதை பற்றி தெரியாமல் போனதே. அடிக்கோடு: பப்பாளி விதைகள் அதிக சத்தானவை மற்றும் அவற்றின் சாறுகள் புற்றுநோய் தடுப்பு மற்றும் சிறுநீரக பாதுகாப்பு உட்பட பல ஆரோக்கிய நன்மைகளுடன் தொடர்புடையது. அதிக அளவுகள் பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஆனால் உங்கள் உட்கொள்ளலை மிதப்படுத்துவதன் மூலமும் ஒரு நாளைக்கு ஒரு சில சேவைகளை கடைபிடிப்பதன் மூலமும் இந்த சிக்கல்களை எளிதில் தவிர்க்கலாம். அடுத்த முறை நீங்கள் ஒரு பப்பாளியை திறக்கும் போது இந்த பழம் வழங்கும் முழு அளவிலான ஆரோக்கிய நன்மைகளை பயன்படுத்திக் கொள்ள சுவையான சதை மற்றும் சக்தி வாய்ந்த விதைகள் இரண்டையும் அனுபவிக்க மறக்காதீர்கள். தவறவிடாதீர்கள். குழு சேர்ந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். கருத்துதுறைகளில் உங்கள் எண்ணங்கள், அனுபவங்கள் மற்றும் நுண்ணறிவுகளை பகிர்வதன் மூலம் மறுமலர்ச்சியில் நீங்களும் சேரவும். அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.